ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த நினைவு யாத்திரையில் அல்லது இந்த நினைவின் ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடினீங்கன்னா புண்ணியாத்மா ஆகிடலாம், சொர்க்கத்தின் ராஜ பதவி அடையலாம். ஸோ இந்த வேகமாக ஓடுறதுடைய பரிசு என்ன? ஓட்டப்பந்தயம்னா பரிசு கொடுப்பாங்களே, இந்த பரிசு தான் சொர்க்கத்துடைய ராஜ பதவி. ஸோ அதனால் நினைவு யாத்திரையில் வேகமாக ஓடுங்க, புண்ணிய ஆத்மா ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: பிராமண வாழ்க்கையில் அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகலை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? கண்டிப்பாக சூக்ஷ்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகலை. தேக அபிமானம், நேற்று முரளி ஃபுல்லாக அதை பற்றி தான் சொன்னார் இல்லையா? தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாவம் நடக்கும். அதனால தான் அந்த அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஆகிறதில்லை. உங்களை கோபிகைகள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் கூட அதீந்திர சுகம் அனுபவம் ஆகலைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன தப்புன்னு பாபா கிட்ட உண்மையை சொல்லி அதிலிருந்து வெளியில் வருவதற்கான ஸ்ரீமத் பாபா கிட்ட வாங்கி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லை நிறைய சர்க்கரை சாப்பிட்றீங்க, சுகர் வருதுன்னா டாக்டர் அதுக்கப்புறம் சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் தப்பு பாபா சொல்லிட்டு இனிமேல்ட்டு பண்ண மாட்டோம் பாபா, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் உண்மையான குழந்தை, பாபாவுக்கு பிரியமானவர்கள், பாபாவுடைய மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. நிராகார பகவானுடைய வாக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நிராகார பகவான்னா யார்? சிவபாபா. ஸோ பக்தி மார்க்கத்தில் அவருக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. அதனால தான் அவ்வளோ விஸ்தாரமாக கதையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அந்த தந்தையே குழந்தைகளே, உங்கள் தந்தையாகிய சிவனாகிய என்னை பதித்த பாவனா அப்படின்னு நீங்கள் நினைவு செஞ்சீங்களே பக்தியில், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பேர் ஒன்று தானே இருக்கும், பல பேர் இருக்க முடியாது. சிவாய நமகன்னு சொல்கிறாங்க, அப்போ ஒரே ஒரு சிவன்ற பேர் தானே இருக்குது. ஸோ படைப்பவரும் ஒருத்தர் தான். பல பேர் இருக்கிறனால குழம்பி போயிடுறாங்க, அப்போ நிறைய கடவுள் இருக்கிறாங்களான்ட்டு. உதாரணத்துக்கு உங்கள் பேர் புஷ்பான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக உங்களை ஷீலான்னு கூப்பிட்டா நீங்கள் பதில் கொடுப்பீங்களா? இல்லை தானே? யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது இல்லை. அவருடைய உண்மையான பேரை விட்டு நீங்கள் என்னென்னமோ பேரை கூப்பிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய பேர் ஒன்று தான். ஆனால் பக்தி மார்க்கமாக இருக்கிறதுனால பல கோயிலை கட்டினாங்க. அதனால் விதவிதமான பேரை வச்சுட்டாங்க. பக்தினாலே விஸ்தாரம் தான் இல்லையா? இல்லாட்டினா ஒருத்தருக்கு ஒரு பேர் தானே இருக்கும். கங்கை நதியை யமுனை நதின்னு சொல்லுவாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ எந்த பொருளுக்குமே ஒரு பேர் தான் இருக்கும், அதுதான் ஃபேமஸாக இருக்கும். இந்த சிவன்ற பேர் கூட ஃபேமஸாக இருக்கு இல்லையா? சிவாய நமக அப்படின்னு பாடுறாங்க, பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இப்போ சிவன்னு சொல்லும்போது மட்டும் பரமாத்மான்னு சொல்கிறாங்கனாலே, சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்கிறாங்கனாலே அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிரூபணமாகுது. ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் நிராகாரத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அவருடைய பேர் ஒன்று தான். பிரம்மாவுக்கு பிரம்மான்னு தானே சொல்கிறாங்க, விஷ்ணுவுக்கு விஷ்ணுன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ பல பேர் வைக்கிறதுனால குழம்பி போயிடுவாங்க யாரை சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ பதிலும் கிடைக்காது. ஸோ கடவுளுடைய ரூபத்தை தெரிஞ்சுக்கல. பாபா குழந்தைங்க கிட்ட பேசுகிறார், சிவாய நமக
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு பேர் சிவன்ற ஒரு பேர் தானே கரெக்டாக இருக்குது. சிவசங்கர் அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு. ஸோ சிவன் வேறு, சங்கர் வேறு. எப்படி லக்ஷ்மி நாராயணனுடைய பேர் கூட உண்மையிலே தனித்தனி தான். லக்ஷ்மி வேறு, நாராயணன் வேறு. அங்கே நாராயணனை லக்ஷ்மி நாராயணன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆளாளுக்கு 2 பேர் வச்சுக்கிறாங்க. தேவதைகளுக்கு 2 பேர்லாம் இருக்காது. ராதைக்கு ராதான் தான் பேர், கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் தான் பேர். ஆனால் இங்கே ஒருத்தர் 2 பேரையும் சேர்த்து ராதாகிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ படைப்பவர் ஒருத்தர் தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதே மாதிரி அவருடைய பேர் கூட ஒன்று தான். அவரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆத்மா ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புருவ மத்தியில் ஜொலிக்கிற நட்சத்திரம் அப்படின்னு ஆத்மாவை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு ஆத்மாவிலிருந்து பரமாத்மான்னு வேறு சொல்லிடுறாங்க. ஸோ பரமாத்மாவும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆனால் அதுக்காக ஆத்மா பரமாத்மா ஆகிறது கிடையாது. 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறோம், அவ்வளோதான். ஆத்மா சின்னதாகவோ பெருசாகவோ ஆகுதுன்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆத்மா. ஸோ இது எவ்வளோ ஈஸியான விஷயம். பதித்த பாவனா வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டீங்க, அவர் வந்துட்டார். பதித்த பாவனான்னா அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்க போகிறேன்னு அர்த்தம். சரி, அவர் எப்படி தூய்மையாக்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. தெரியாதனால தான் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், ஏன்னா கங்கை தான் பதித்த பாவனைன்னு நினைக்கிறாங்க. பதித்த பாவனர் ஒரு தந்தை தானே. ஸோ எப்படி தூய்மையாக்குறார்? மன்மனாபவன்ற ஒரு மந்திரத்தின் மூலமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். முந்தைய கல்பத்தில் இதே தான் நான் உங்ககிட்ட சொல்லி தூய்மையாக்கினேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாபாவுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னதாக கீதையை எழுதிட்டாங்க. ஸோ அப்பாவை நினச்சாதான் சொத்து கிடைக்கும். அப்பாவை தவிர மற்றவங்களெல்லாம் நினச்சா சொத்து கிடைக்குமா? ஸோ குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கணும். மன்மனாபவ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மன்மனாபவ மந்திரனா அப்போ மன்மனாபவ. ஏன்னா இது ஒரு சிஸ்டர், அவங்க பாபா குழந்தையான புதுசில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி மொணறிகிட்டே இருந்தாங்க. ஏன் மொணறீங்க அப்படின்னா, மன்மனாபவன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், பாபா சொல்ல சொன்னார் இல்லை. ஸோ அப்புறம் தான் சொல்கிறேன், அது அப்படி கிடையாது. நீங்கள் பாபாவை நினச்சிட்டு இருக்கணும்னு அர்த்தம், இதை சொல்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மன்மனாபாவுக்கு இப்படி ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தின்படி நாம் நடக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு புரிய வைக்கிறோம். ஸோ ஏன்னா மனிதர்கள் அப்பாவையும் அப்பா கொடுக்குற சொத்தையும் ஃபுல்லாக மறந்துட்டாங்க. அதனால தான் பாபா இப்போ மறுபடியும் சொல்கிறார், என்னையும் நான் கொடுக்குற ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்க. அந்த ஆஸ்தியை நினைக்க தான் அவர் கொடுத்த அது வெறும் பாபாவை நினைக்கிறதுக்கும் இப்படி கொடுத்தவரை நான் நினைக்கிறேன்னும் போதும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால தான் 2த்தையும் நினைக்க சொல்கிறார். தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். அப்போ கண்டிப்பாக அவரை நினைவு செஞ்சால் தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்கும். ஆண் குழந்தை பிறந்த உடனே வாரிசு வந்துடுச்சுன்னு அப்பா சொல்லுவார். பெண் குழந்தை பிறந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோருமே குழந்தைகள். ஆத்மா ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்றாங்க. பிறகு ஏன் ஆத்மா கட்டை விரல் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 2மாவும் சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க. ஸோ ஆத்மா எவ்வளோ சூக்ஷ்மமான சின்ன புள்ளியாக இருக்குது, இந்த கண்ணினால் பார்க்கக்கூட முடியாது. கட்டை விரல் சைஸ் இருந்தால் தான் தெரியுமே. ஆத்மாவை ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் தெய்வீக திருஷ்டியினால் பார்க்கலாம் சாட்சாத்காரத்தின் மூலமாக. ஏன்னா அது பார்க்க முடியாத சூக்ஷ்மமான பொருள், அவ்யக்த பொருள். ஸோ தெய்வீக திருஷ்டியினால் பார்க்கும் பொழுது தெரியும் உயிரோட்டமாக நட்சத்திரம் மாதிரி. அதுவும் கண்டினியூஸாக இருக்காது, அப்படியே மறைஞ்சிடும்.
அப்படி பார்க்குறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. காட்சி கிடச்சிச்சின்னு சந்தோஷம் அடையலாம், அதுவும் இந்த ஞானம் தெரிஞ்சால் தான், இல்லைனா அதுவுமே புரியாது. ஸோ இந்த மாதிரி காட்சி பார்க்குறது வந்து பக்தி மார்க்கத்துடைய அல்பகால சுகம்னு சொல்லப்படுது. அதில் எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா அவங்க பக்தி செய்கிறதே இந்த காட்சி பார்க்கணும் தான். ஸோ அதனால் இது பக்தியின் பலன். யார் நிறைய பக்தி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாகவே இந்த ஞானத்துடைய பலன் கிடைச்சிடுது. ஏன்னா அதுதான் விதி இல்லை. பக்தி அதிகமாக செஞ்சால் அவங்களுக்கு தானே முதல்ல ஞானமும் கிடைக்கணும். அதனால் கிடைச்சிடுது. பக்தியின் பலன் இந்த ஞானம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஞானத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் இதோடைய பலன் உயர்ந்த பதவி. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை ஒன்றா காமிக்கிறாங்க. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு இல்லையா, விஷ்ணு படுத்துட்ருப்பார், விஷ்ணுடைய தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா உட்காந்துட்ருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதான் ஒன்றா காட்டுறாங்கன்றார். ஸோ அப்போ பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, ஸோ பிரம்மா ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பக்தி பண்ணார், அதோடைய பலன் ஞானம் கிடச்சி இப்போ விஷ்ணு ஆகிறார். ஸோ அதுதான் பக்தியின் பலன் விஷ்ணு ரூபத்தில் இப்போ கிடைச்சிட்டு இருக்குது, ராஜ பதவி இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து விஷ்ணுவோடைய காட்சியோ அல்லது கிருஷ்ணருடைய காட்சியோ கிடைக்கிது. விதவிதமான பேரு ரூபத்தில் பக்தி செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் பல ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கிடைக்கிது. சாட்சாத்காரத்தை வந்து யோகம்னு சொல்ல முடியாது, ஞானம்னு சொல்ல முடியாது. தீவிரமான பக்தி செஞ்சால் காட்சி கிடைக்கிது, அவ்வளோதான். அது ஒரு விதி. இப்போ காட்சி கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதனால் எந்த நன்மையும் கிடையாது. மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறது தான் அவங்களுடைய குறிக்கோள், காட்சி பார்க்குறது கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறார். ஏன் பக்தியின் பலன் விஷ்ணு ஆகிறதுன்னு சொல்கிறாருன்னா இதுக்கு தான் சொல்கிறார் இல்லையா. பக்தி செஞ்சாலே விஷ்ணு ஆகிட மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஐயோ எனக்கு காட்சி கிடைக்கலையே ஃபீல் பண்ணாதீங்க, நாராயணன் ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம்ன்ற. நீங்கள் தேவதா தர்மத்தினராக மாறுறீங்க. இப்போ மற்றபடி நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்காக மற்ற சங்கத்திலிருந்து உங்கள் புத்தியை விளக்குங்க. அதாவது மற்ற தொடர்பு, வெளி உலக தொடர்பு, தேகதாரிகளுடைய தொடர்பு, அதிலிருந்து புத்தியை விளக்குங்க. உங்கள் தேகத்திலிருந்தும் புத்தியை விலக்கி ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படி காதலன் காதலி அவங்க தனித்தனியாக ஏதோ ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தால் கூட அவர்களுடைய மனம் வந்து ஒருவரை ஒருவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அவங்களுடைய அந்த ஸ்தூல பிரியதர்ஷனை நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய அரை கல்பத்து பிரியதர்ஷனாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்ற. இருந்தாலும் புத்தி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் உச்சத்திலிருந்து இறங்கி கீழே வர்றதுக்கு முழுசாக ஒரு கல்பம் 5000 வருஷம் ஆகுது இல்லையா. ஏணிப்படியில் இறங்கிக்கிட்டே வரும். சத்தியுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவில் துரு பிடிச்சிக்கிட்டே இருக்குது இறங்க இறங்க. அதனால தான் சதோவிலேருந்து ரஜோ, அப்புறம் தமோ, அப்புறம் தமோ பிரதானம் ஆயிட்டோம். இப்போ தமோ பிரதானத்தை வந்து சதோ பிரதானமாக ஆகணும். அதுக்கு தான் பாபா வேகமாக தாண்டி போங்கன்ற. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கெலாம் டைம் இல்லை, அதிவேகத்தில் நினைவு யாத்திரையில் போகணும். அதான் பாபா சார் நொடியில் தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆகலான்ற அந்த வைராக்கியம்தான் இல்லை. எப்போவுமே ஒரு மாற்றம் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த எப்போ ஆகுதுன்னா அதுக்கு ஒரு நொடி தான் ஆகும். அந்த நேரம் ஒரு வைராக்கியம் வரும், ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த எண்ணத்தை வைராக்கியமாக வச்சுட்டிங்கன்னா அதனால தான் திட சங்கல்பம் ரொம்ப முக்கியன்றார். அப்போ ஒரு நொடியில் கூட உங்களால் தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆக முடியும் அப்படிங்கிறார். சம ரகசியம் இல்லையா. ஸோ அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க முயற்சி பண்ணணும் சதோ பிரதானம் ஆகிறதுக்கு. அதுக்கு தான் பாபா தினம் தினம் அறிவுரை கொடுக்குறார். நல்ல நல்ல புத்திசாலி குழந்தைங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க இல்லை. சதோ பிரதானமாகிறதுக்கு அந்தளவுக்கு கடின முயற்சி இருக்குது. ஸோ அதை பாபா கிட்டேயும் சொல்கிறாங்க, இது கஷ்டமாக இருக்குது பாபா அப்படின்ட்டு. சிலர் வந்து பாபா கிட்ட சொல்கிறதே கிடையாது.
ஸோ உங்களுடைய நிலையை பற்றி பாபா கிட்ட சொல்லணும். பாபாவை நினைக்கவே இல்லைன்னா எப்படி சொத்து கிடைக்கும்? நான் சிவபாபாவுடையவன் இல்லை. இங்கே நீங்கள் பாபாவுடையவர் இங்கே ஸ்தூலமாக கர்ப்பத்திலேருந்து பிறக்கிற விஷயம் கிடையாது. அப்போ ஸ்தூலமாக பிறந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இவர் என்னுடைய அப்பன், அந்த மாதிரி ஞாபகம் இருக்கணும் பாபா. அப்போ நினைக்க தான் அந்த ஞாபகம் வரும். அப்படி நினைக்கலைன்னா எப்படி சொத்து கிடைக்கும்னு கேட்குறாரு. ஏன்னா நினைக்கிறத வச்சு தான் நீங்கள் அவருடையவர்ன்றதை நீங்கள் நிரூபிக்கிறீங்க. நான் சிவபாபாவுடையவன் அப்படின்னு நினைத்தால் கூட மறுபடி நினைக்க மாட்டுறாங்க. நினைக்காதனால மறுபடியும் விகாரத்தில் விழுந்துடுறாங்க. பாபாவை நிரந்தரமாக நினச்சாதான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கும். ஸோ அதனால் நிரந்தரமாக பாபாவை மட்டும் நினைக்கணுங்கிறதுல கவனம் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாபாவை மட்டும். ஏன்னா வேறு எது வந்தாலும் பாபா நினைவு கட்டாயிடும். ஸோ இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைவு அடிக்கடி மறந்து போயிடுதுன்னு புத்தி சொல்லுது. இந்த யோக பலத்தினால தான் நீங்கள் ராஜ பதவி அடையிறீங்க. எல்லோரும் ஓட்டப்பந்தயத்தில் ஒரே மாதிரி ஓட முடியாது இல்லையா? சட்டம் அப்படி கிடையாது. ஸோ யார் கவனம் வைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்துடுவாங்க. உண்மையில் அந்த ஆமை முயல் கதை நம்ம கதை தான் இல்லையா? கவனம் வைக்கிறதுனால தான் ஆமை ஜெயிக்குது. இங்கே கவனம் தான் ஓட்டப்பந்தயமே. ஓட்டப்பந்தயத்தில் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் 1 அப்புறம் ப்ளஸ் இந்த மாதிரிலாம் வராங்க. கொஞ்சம் மயிரிழையில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கூட அதேமாதிரி குழந்தைங்களுடைய ஓட்டப்பந்தயம், நினைவின் ஓட்டப்பந்தயம் நடக்குது. நினைவு செய்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். நம்ம பாவாத்மாவிலேருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிறோம்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நினைக்க நான் புண்ணியாத்மா ஆகிறேன்றது ஞாபகம் இருக்கணும். ஸோ எதுக்காக நினைக்கிறேன்றது தெரியணும் இல்லை? இப்போ போய் நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா அது 100 மடங்கு ஆகிடும் இல்லையா? பாவத்தை அழித்து புண்ணிய ஆத்மா ஆகிற நேரத்தில் நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா 100 மடங்கு பாவம் ஆகிடும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாகிடும் இல்லையா? பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நிறைய பேர் இந்த மாதிரி பாவம் செய்கிறீங்க. அதை பாபா கிட்ட சொல்கிறதும் கிடையாது. அப்போ மறைச்சி அதை இன்னும் பாவம் செஞ்சு பாவத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பிறகு கடைசியிலையும் தோல்வி அடைஞ்சிடுவீங்க. ஸோ இப்போ பாபா கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க. அப்போ வெக்கப்படக்கூடிய விஷயத்தை ஏன் பண்ணுறீங்க? ஸோ பாபா கிட்ட உண்மையை சொல்லாததுனால உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. சிலருக்கு பயம் ஏற்படுது. பாபா நம்முடைய இந்த பாவத்தை கேட்டார்னா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. சிலர் சின்ன தப்பாக இருந்தாலும் பாபா கிட்ட சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் பாபா சொல்லுவாராம், நல்லது குழந்தை இல்லையா? பெரிய தப்பெல்லாம் கூட ரொம்ப நல்ல குழந்தைங்களும் கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் மறைக்கக்கூடாது, சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்லுவாராம். நல்ல மகாரதிகளை கூட மாயா விடுறது கிடையாது. பலசாலிகளை தான் மாயை குழப்பத்தில் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் இதில் தைரியசாலியாக இருக்கணும் இல்லையா? பாபா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த விகாரத்தை, அந்த பலவீனத்தை விடுறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இங்கே போய் செல்லுபடியாகாது, நிலைக்காது. உண்மையை சொன்னீங்கன்னா மனசு லேசாகிடும். பாபா எவ்வளவு தான் புரிய வச்சாலும் ஏதோ ஒரு பாவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பலவிதமான விஷயங்கள், பாவ விஷயங்கள் நடக்குது. ஸோ பாபா கிட்டேருந்து ராஜ்யத்தை அடையணுன்னா மற்ற அனைத்து பக்கத்தில் இருந்தும் உங்கள் புத்தியை விளக்குங்கன்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்ற ஞானம் இப்போ கிடைச்சிருக்குது. நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்முடைய ஜென்மம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சிலருக்கு தலைகீழான ஜென்மம் ஏற்படுது, அதாவது ஊனமாக பிறக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்கவுங்களுடைய கர்மத்துக்கு ஏற்ப தான் இது நடக்குது. ஆனால் மனிதர்களாகத்தான் பிறப்பாங்க. குரங்கா பூனையாலாம் பிறக்க மாட்டாங்க. ஸோ இங்கே
நீங்கள் தூய்மையாக இருக்கணும், பொய் சொல்கிறது, பாவம் செய்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றார். அப்படி இல்லைன்னா நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்க, உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்க. ஸோ ஒருத்தர் அந்த மாதிரி அவர் மூலமாக ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பாபாட்ட வந்தாராம். பாபா மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி காரியம் இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம். அதுக்கு பாபா சொன்னாராம், இந்த மாதிரி தப்பை நிறைய பேர் செய்கிறாங்க, நீ உண்மையை சொல்கிற, பலர் சொல்கிறது கிடையாது. ஸோ மும்பையில் நிர்மலா தீதி, டாக்டர் நிர்மலா தீதி அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிலர் நல்ல முதன்மையான பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒருபோதும் புத்தி வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது, முற்றிலும் மனம் தூய்மையாக இருக்குது, ஒருபோதும் தவறான எண்ணங்கள் மனசில் வர்றதே கிடையாது. ஸோ அதனால தான் பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் குழந்தைங்க இருக்கிறாங்க, பக்காவான குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையான மனதோடு பாபாவை நினைங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி கர்மம் செஞ்சு தான் ஆகணும். புத்தியை பாபாவோடு இணைத்தபடி கர்மம் செய்ய கற்றுக்கோங்க இல்லையா. கை வேலையில் இருக்கட்டும், மனம் தந்தைக்கிட்ட இருக்கட்டும், அந்த நிலை கடைசியில் வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ண. அதீந்திரிய சுகம் வேணும்னா கோபியர்கள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பாடுறாங்க. ஏன்னா இந்த அதீந்திரிய சுகத்தின் நிலையை அவங்க தான் அடையிறாங்க. ஸோ நம்ம தான் அந்த கோபியர்கள். ஆனாலும் பாவகர்மம் செஞ்சிங்கன்னா அந்த நிலை உங்களுக்கு வராது, அனுபவமாகாது அதீந்திரிய சுகம். ஸோ பாபாவுக்கு இது நல்லா தெரியும். அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் கூட நல்லது அல்லது கெட்ட கர்மங்களுடைய பலன் கிடைக்குது. இங்கேயோ பாபாவே இருக்கிறார், எது பாவம் எது புண்ணியம்னு விளக்கி சொல்கிறார். இருந்தாலும் இது பாண்டவ அரசாங்கம் இல்லையா, கூடவே தர்மராஜரும் இருக்கிறார் தண்டனை கொடுக்கறதுக்கு. இல்லை ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா கூடவே மிலிட்ரி, போலீஸு, ஜெயிலு, கோர்ட்டு இதெல்லாம் இருக்கும். எதுக்கு? தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பதற்கு. அதே மாதிரி இங்கேயும் தர்மராஜ் இருக்கிறார். ஸோ அதனால் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஆக்சுவலாக கோர்ட்டில் கூட போய் சொன்னால் அதுக்கு ரொம்ப தண்டனை உண்டுன்னு நினைக்கிறேன், லௌகீக கோர்ட்டில். ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஸோ நாம் சிவபாபா கிட்ட மனசால் மன்னிப்பு கேட்குறோம், அவருக்கு தான் தெரியுமே, அப்படி கிடையாதுன்றார். அப்படியெல்லாம் மனசாலையெல்லாம் மன்னிக்கப்படாது இல்லையா. யாருடைய பாவத்தையும் மறைக்க முடியாது. பாவம் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவாத்மாவாக ஆகிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதிர்ஷ்டத்தில் இல்லாத பொழுது தான் இந்த மாதிரி நடக்குதுன்றார். அப்போ பாருங்கள். ஸோ பாபா கிட்ட சொல்லணும், மனசாலே சொல்லிட்டா போதும் இல்லை, பாபா கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தான் லெட்டர் எழுதுறது அதெல்லாம். அப்போ லௌகீகமாக இது ஸ்தூலமாகவே இருந்தார் இல்லையா சாக்காரத்தில் பாப்தாதா. ஸோ அப்போ நேரடியாகவே போய் சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அப்போ ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் இல்லையா ஸ்தூலமாக. அப்போ ஈஸியாக பாபா சந்திக்கலாம். அதுவும் பாபா கூட இருக்கிறவங்க கிட்ட தான் பாபா அதை சொல்கிறார். அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா தான் இப்படி பாவத்தை மறைச்சி இன்னும் பாவம் மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுது. ஒரு முறை பொய் சொல்கிறாங்க உண்மையை சொல்லாமல், பிறகு அது பழக்கமாகிடுது. திரும்ப திரும்ப அதே மாதிரி பாவக்காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் பாபா சார் ஒருபோதும் பொய்யை மறைக்க முடியாது, சோத்தில் முழு பூசணிக்காக மறைக்க முடியாதுன்னு அந்த மாதிரி தான் பொய். ஆனால் தான் பாபா புரிய வைக்கிறார், 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், 1,00,000 ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அதனால் என் மூலமாக இந்த தப்பு நடந்துச்சு பாபான்னு சொல்லணும். பாபாவே எப்போ கேட்குறாரோ அப்போ தான் ஆமாம் பாபா தப்பு பண்ணிட்டேன் பாபான்னு சொல்கிறாங்க. நீங்களாக இல்லை சொல்லணும். நிறைய குழந்தைங்க
மறைக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். பாபா கிட்ட சொன்னீங்கன்னா பாபா ஸ்ரீமத் கொடுப்பார், இல்லை என்ன பண்ணணுன்ற. ஸோ இதோடைய நினைவார்த்தம் தான் பக்தி மார்க்கத்தில் பரிகாரம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஸ்ரீமத் அதிலேருந்து விடுபடுறதுக்கான வழியை சொல்கிறது தான். அங்கே பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, அன்னதானம் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பாபாவுக்கு நிறைய இடத்துலேருந்து லெட்டர் வருது. ஸோ அதுக்கு என்ன பதில் எழுதணும் பாபான்னு பாபாட்ட கேளுங்க. அப்போ பாபா வழி சொல்வார், ஸ்ரீமத் கொடுப்பார். பலருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதையும் பாபாவுக்கு சொல்லாமல் மறைக்கிறாங்க. சிலருக்கு லௌகீக வீட்டிலருந்து இப்போ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்போது சரி லௌகீக அப்பா அம்மா தானேன்ட்டு அவங்க பரவாயில்ல அப்படின்னு அவங்களாம் அணிஞ்சிக்கிட்டால் தப்பு. ஆனால் நீங்கள் பாபா கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா பாபா சரி பரவாயில்ல அணிஞ்சிக்க குழந்த அப்படின்னு சொன்னாருன்னா பொறுப்பு பாபாவுடைய இதாக ஆகிடுது. ஸோ அவங்கவுங்களுடைய மனநிலையை பார்த்து எகிப்தில் கொடுத்துடுங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். பாபா எனக்கு லௌகீக வீட்டிலேருந்து இது வந்திருக்கு, சரி எகிப்தில் கொடுத்துடு குழந்த அப்படின்னாரு. அவங்களுக்கு பற்று இருந்துச்சுன்னா சரி பரவாயில்ல போட்டுக்கோ, அது பாபா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன முடிவு எடுக்கணுமோ அதை வைப்பார். ஸோ பாபா அதை எகிப்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதில் பாபா வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா பாபா கொடுத்தான்ற எண்ணம் தான் இருக்கும். லௌகீக உறவு அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே ஞாபகம் வரும்னா இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் யோசிச்சுப்பாங்க, குறிப்பாக லௌகீகத்தில் இருக்கிறவங்க இல்லை. ஸோ இந்த நியமங்கள்லாம் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்கும் தான். ஸோ பாபா உங்களுக்கு அதை மாற்றி கொடுத்தா சரி, இல்லாட்டினா அதோடைய நினைவே தானே இருக்கும். ஸோ அதனால தான் பாபா ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறார். இது ரொம்ப உயர்ந்த வழி. ஒவ்வொரு அடியிலும் இங்கே நீங்கள் சர்ஜன் கிட்ட கேட்கணும். ஸோ இதை நினைவாக பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா பூசாரிக்கிட்ட என்ன சாமி பண்ணணும், இதை பண்ணணுமா, அதை கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. அங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க, இங்கே பாபா சொல்கிறத பண்ணாமல் விட்டுடுறீங்க. அதனால தான் பாபா ஒவ்வொரு அடியிலும் சர்ஜன் கிட்ட கேட்கணும். இல்லை ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிவிட்டு வந்துருக்குறீங்க, ஒரு ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு வந்துட்டீங்க, அப்போ டாக்டர்கிட்ட கேட்பீங்களா என்ன சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அதனால் எல்லாத்தையும் கேட்கணுன்றார் சர்ஜன் கிட்ட. ஸோ அதேமாதிரி பாபா குழந்தைங்களுக்கு, அதாவது பாபா கூட இருக்கக்கூடிய சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு லௌகீக உறவுகள் கிட்ட இருந்து லெட்டர்ஸ் நிறையா வருது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பாபா சொல்லுவார். ஸோ ஏன்னா ஒவ்வொரு அடியிலையும் பாபா கிட்ட கேட்டு எழுதணும். இல்லை பாபாவுடைய ஒரு ஆன பிறகு இல்லை கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. பாபா நம்முடைய கணவன். ஸோ அதனால் ஒவ்வொரு அடியிலையும் கேட்கணும். நம்ம நோயை தீர்க்க வந்த மருத்துவர் அவர். ஸோ அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் லெட்டர் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஞான அம்பு பாயும்னு பாபா ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் நிறைய பேருக்கு தேக உணர்வு இருக்குது, அதனால் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீங்கனாலே தேக உணர்வு தான் இல்லையா. அப்போ ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா உங்களுடைய கணக்கை நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுக்கு நன்மை தான் இருக்கும் இல்லையா. ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. எவ்வளோ ஈஸியான வழி இல்லையா. பாபாட்ட கேட்குறீங்க, அப்படியே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நினைவுனால் மட்டும்தான் நீங்கள் உலகத்துக்கே அதிபதியாக முடியும். நினைவு பாபா கிட்ட இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த நினைவு வேறு எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு தான் பாபா கிட்ட ஒவ்வொரு வழியும் கேட்குறோம். லௌகிக உறவுகள் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா உங்கள் புத்தி அங்கே இல்லை போயிடும், அப்புறம் எப்படி பாபா கிட்ட வரும். அதனால தான் அதை தவிர்க்க சொல்கிறார். ஸோ தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு வயதானவர்களுக்கு சொல்கிறாங்க. பிரஜைகளையே உருவாக்கலை அப்படின்னா ராஜா ராணியாகவும் ஆக முடியாது. இல்லை வயதானவர்கள் சேவை செய்ய முடியாது, அதனால் நீங்கள் அப்பாவையும் ஆஸ்தியும் நினச்சிட்டு இருங்கன்ற. ஸோ அதை எல்லாருக்குமே அதை தான் சொன்னார், நான் சேவையே செய்ய மாட்டேன்னு இருந்துடக்கூடாது. பிரஜையை உருவாக்கினா தானே நீங்கள் ராஜாராணி ஆக முடியும். ஸோ இருந்தாலும் பாபா கிட்ட உண்மையை சொல்லாமல் யார் மறைத்து பாவக்காரியம் செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது, சேவையே பண்ணியிருந்தாலும். ஸோ பாபாவுடைய கடமை இதை புரிய வைக்கிறது. ஏன்னா நாளைக்கு யாரும் எங்களுக்கு பாபா சொல்லலையே தெரியாதே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாபா எல்லா டைரக்ஷனும் கொடுக்குறார்.
ஸோ என்ன தப்பு பண்ணாலும் உடனடியாக பாபா கிட்ட சொல்லிடணும். சொன்னீங்கன்னா பாபா சரி பரவாயில்ல குழந்தை, இனிமேல்ட்டு பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் பயப்படுறதுக்கான விஷயம் என்ன இருக்குது? பாபா உங்ககிட்ட அன்பாக தான் புரிய வைக்க போகிறார். பாபா என்ன உங்களை குச்சி வச்சு அடிக்க போகிறாரு? ஸோ பாபாவுக்கு சொல்கிறதுல தான் நன்மை இருக்குது. பாபா செல்லமாக கொஞ்சலோட அன்போடு புரிய வைப்பார். இல்லைன்னா மனசுலேருந்து பாபா மனசுலேருந்து ஒரேடியாக இறங்கிடுவீங்க, விழுந்துடுவீங்க. ஸோ பிரம்மா பாபா மனசுலேருந்து விழுந்துட்டிங்கன்னா சிவபாபாவுடைய மனசுலேருந்து விழுந்த மாதிரி தான். நாங்கள் நேரடியாக பதவியை அடைஞ்சிக்குவோம் அப்படின்லாம் கிடையாது இல்லையா? பிரம்மா பாபா மூலமாக தான் எல்லாமே. ஸோ நம்ம பிரம்மா பாபாவுக்கு எதாக இருந்தாலும் பிரம்மா பாபா உடம்புல தான் சிவபாபா இருக்கார் இல்லையா? ஸோ பிரம்மா பாபா மூலமாக தான் சிவபாபா கேட்க முடியும். இப்போ பிரம்மா பாபாவுக்கு சொல்கிறத நினைவு தான் அங்கே கிறிஸ்தவ மதத்துலேயும் பாவ மன்னிப்புன்ட்டு பாதிரியார்கிட்ட கேட்குறாங்க. பாபாவை நினைங்கன்ட்டு பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். ஆனால் நினைக்காத அளவுக்கு புத்தி வெளி உலக விஷயத்திலே ஓடிட்டு இருக்குது. அதை பிடிச்சி நிறுத்தி பாபா கிட்டே இணைக்கணும். அதான் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா? எல்லாம் நம்மள அறியாமல் அது ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் கழித்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபா நினைக்கும்போது தான் எவ்வளோ நேரம் ஆகுது பாபாவோட கனெக்ட் ஆக, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வெளியில் சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்து விளக்குறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பாபா நேரடியாக புரிய வைக்கிறார். இதுதான் பிற்காலத்தில் சாஸ்திரங்களாக மாறுது. இதில் கீதை தான் பாரதத்துடைய மிக உயர்ந்த சாஸ்திரம். எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் இந்த கீதை. அதை பகவான் சொன்னார் அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ இந்த கீதை மூலமாக உருவானவங்க தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினர். மற்ற தர்மத்தினர்லாம் பிறகு தான் வராங்க, துவாபரகத்துலேருந்து தான் வராங்க. ஸோ அப்போ எல்லோருக்கும் தாய் தந்தையாக கீதை ஆகிடுச்சு இல்லையா? மற்ற எல்லா வேதசாஸ்திரமும் அதோடைய குழந்தையாயிடுச்சு. கீதையில் தான் பகவான் வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணர் தெய்வீக சம்பிரதாயத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் தேவதைகள், பகவானோ தேவதைகளை விட உயர்ந்தவர். அதுதான் தேவாதி தேவன், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன்ட்டு. ஆனால் அவர் தேவன் கிடையாது, அதுக்கும் மேலே உயர்ந்தவர். பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவரையும் கூட படைக்கக்கூடியவர் இந்த சிவன் தான். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, கிருஷ்ணர் மூலமாக ஸ்தாபனை அப்படின்னு ஒருபோதும் சொல்கிறது கிடையாது இல்லையா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனைன்னு தான் சொல்லப்பட்டிருக்க தவிர கிருஷ்ணர் மூலமாக ஸ்தாபனைன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ ஸ்தாபனைக்கு பிரம்மாவுடைய ரூபம் தான் காட்டப்பட்டிருக்கு. எதை ஸ்தாபனை பண்ணார்? விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை. ஸோ இந்த சித்திரங்களில் இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? பிரம்மா படைக்கும் கடவுள்ன்றாங்க. எதை படைக்கிறார்? சொர்க்கத்தை படைக்கிறார். அப்போ பிரம்மா மூலமாக படைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். விஷ்ணுபுரியை படைக்கிறார். இந்த சித்திரங்களை மனசில் நல்லா ஆழமாக பதிய வைங்க, இந்த திருமூர்த்தி சித்திரம். அப்போ தான் நம்ம அதை புரிய வைக்க முடியும். நம்ம சிவபாபா கிட்டேருந்து இதையெல்லாம் அடையிறோம். தந்தை இல்லாமல் தாத்தா கிட்டேருந்து சொத்து கிடைக்காது. யாராவது சந்தித்தாங்கன்னா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நம்முடைய குறிக்கோள் மிக உயர்ந்த குறிக்கோள். அதனால் ஒவ்வொரு அடியிலும் சர்ஜன் கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. அதனால் பாபா கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. இல்லை, மறைக்காமல் சொல்லணும். சொன்னால் தான் அவர் ஸ்ரீமத் கொடுப்பார். அதன்படி நடக்கிறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. ஸோ தேகத்திலிருந்தும் தேகதாரிகள் கிட்ட இருந்தும் உங்களுடைய புத்தி யோகத்தை விலக்கி ஒரு தந்தையோட மட்டும் புத்தியை இணைக்கணும். கைகள் காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் மனம் ஒரு தந்தையுடைய நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். சதா ஏக்ரஸ் சம்பன்ன மூடில் இருக்கக்கூடிய முயற்சியின் மூலம் பிராலப்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். அதாவது ஒரே சீரான மனநிலையில் இருக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக பலன் ஸ்வரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாப்தாதா வதனத்திலேருந்து பார்க்குறாங்களாம். குழந்தைங்களுடைய மூடு, பெரும்பான்மையான குழந்தைங்களுடைய மூடு அப்படி மாறிக்கிட்டே இருக்குதான் அடிக்கடி. சில சமயம் ஆச்சரியமான மூட்டில் இருக்கிறாங்களாம், சில சமயம் கேள்விக்குறியின் மூடு, இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி. சில நேரம் குழப்பம், ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில நேரம் மனம் இருக்கும், டென்ஷன் மூடில் இருக்கிறாங்க. சில நேரம் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க பாபா சொன்னதில். ஸோ இப்படி மாறி மாறி அவங்க மூட் ஸ்விங்குன்னே சொல்கிறாங்க இல்லையா இங்கிலீஷில். அதான் பாபா சொல்கிறார், வெவ்வேறு மூடுன்ற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அப்போ என்னது, எல்லாமே அட்டென்ஷன் கொடுக்குற முயற்சியில் தோல்வி அடைஞ்சு வெவ்வேறு மூடுக்கு போயிடுறீங்க. அதான் பாபா சொல்கிறார், இது முயற்சி செய்கிற யுகம் கிடையாது, சங்கம் யுகம். இது பிராப்தியை அனுபவிக்கிற யுகம். இப்போவே முயற்சி, இப்போவே அதோடைய பலன். எனக்கே ஒரு நாள் கிடையாது இல்லை. சொர்க்கம் வர்றதுக்கு லேட் ஆகலாம், ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை இப்போவே வரும்ன்றார். முயற்சி பண்ணுறீங்கனால அந்த செகண்டே அது அனுபவம் ஆகணுன்றார். அதுக்கு தான் அதீந்திரிய சுகம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாபா சொல்கிறார், எது பாபாவுடைய குணமோ அதுதான் உங்களுடைய குணம். அதை அடையிறது தானே உங்களுடைய லட்சியம். அதை அடையிறன்னு நினைக்கும் போதே அதுவாக ஆயிடணுன்றார். ஸோ மம்மா அந்த முரளியை படிக்கும்போதே அந்த குணத்தின் சொரூபமாக ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாபாவுடைய குணம் எதுவோ அதுதான் குழந்தைங்களுடைய குணம். அதான் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் தானே பைபிளில் போட்டிருக்குது. அதே மாதிரி பாபாவுடைய மனநிலை எதுவோ அதுதான் குழந்தைங்களுடைய மனநிலை. இதுதான் சங்கமயுகத்தில் கிடைக்கிற பிராப்தி. ஸோ அப்போ பாபா எப்படி இருக்கிறாருன்றதை அவர் சொல்கிறார். அதே மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சதா இயக்கிற, அதாவது ஒரே சீரான நிறைவான மனநிலையில் இருங்க, திருப்தியாக இருங்க இல்லையா. ஏன்னா எல்லாத்துலேயும் நன்மை தான் இருக்குது. அதனால் பதற தேவையில்லை. அப்போ தான் உங்களை பாபாவுக்கு சமமானவர், பிராப்தி சொரூபமானவர்னு சொல்ல முடியும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதாம். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் முரளி. இப்போ நம்ம அவ்யக்த முரளி எடுக்கிறோம், 1970 முரளி. ஸோ அவ்யக்த முரளி அவசியம் பாருங்கள். ஸ்லோகன், பாப்தாதாவுடைய கையோடு உங்கள் புத்தின்ற கை எப்போவுமே இணைஞ்சு இருந்தால், அதாவது பாபாவை புத்தியினால் நினச்சிக்கிட்டே இருந்தால், இந்த டெஸ்ட் பேப்பர்ன்ற கடலில் ஆட மாட்டீங்கன்றார். இல்லை ஆட்டம் காண மாட்டீங்க. பாபாவோட மட்டும் புத்தி இணைஞ்சிருந்தா. பாபா கிட்ட புத்தி இல்லைனா தான் ஆட்டம் காணுவீங்க இல்லையா. இப்போ நாங்கள் சின்ன வயசுலலாம் தண்டவாளத்தில் நடந்து போவோம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ தண்டவாளத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர், இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் நடக்கும்போது அது பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா போயிடலாம். அந்த மாதிரி அதுவே சில இடங்களில் கீழே ஆறு ஓடும். ஆற்று திருவிழாவுக்கு அந்த மாதிரி போகும். ஆறு இருக்கும், வேறு வழியும் கிடையாது, தண்டவாளத்திலே தான் போயாகணும், ஒரு 1/2 கிலோமீட்டரு கிட்ட. அப்போ இன்னொருத்தர் துணையோடு நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு ஆட்டம் காணாது, மனசும் ஆட்டம் காணாது, ஒரு தைரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாபாவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டம் காண மாட்டீங்க, இல்லாட்டின்னா ஆட்டம் காணுவீங்கன்றார். ஸோ பாபாவை தவிர எதுவுமே மனசில் இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அது உங்களுக்கு கவலையை கொடுக்காது. ஏன்னா எல்லாத்துக்கான ரிசல்ட் பாசிட்டிவ் தான் சொல்லிட்டார். எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக நடக்க போகிறது கிடையாது. நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் அது பாசிட்டிவாக தான் மாறும் அப்படிங்கிறார். அதான் நிச்சய புத்தியில் தான் எல்லாமே இருக்குது. அந்த நிச்சய புத்தியில் தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சாலே பாபாவுடைய உதவி கிடைக்கும். அந்த எடுத்து வைக்கணும், அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அவ்யக்த இஷாரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்க. ஸோ நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னா அதோடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி கரெக்டாக நடக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க தான் நம்பிக்கைக்குரியவர். பாபா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா எல்லாமே பாபா சொல்கிற மாதிரியே தான் பண்ணுவாங்க, ஒரு நொடி விடாமல். ஏன்னா நீங்கள் மிகச்சரியான மூர்த்தி ஆகணும் இல்லையா.
ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கார். அந்த கோயிலில் வழிபடுற அந்த மூர்த்தியாக உயிரோட்டமாக நம்மளை மாற்றுறார். இப்போ கோயிலில் இருக்கிற அந்த மூர்த்தி உருவாகிறதுக்கு சுற்றிலால் அடி வாங்கணும்ல, அதே மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருக்குது தானே இல்லையா? நிறைய சுற்றிலால் அடி வாங்குகிறோம், பக்குவப்படணும். ஆனால் எதுவுமே புதுசு கிடையாது. நான் மூர்த்தி ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக தான் இது நடக்குது. அதை தான் இயேசுவை ஒருத்தர் ஊனமாக பிறக்கும்போது ஊனமாக இருக்கிறார், பிறவி ஊனம். இவன் இப்படி பிறந்ததுக்கு இவன் காரணமாக அவங்க அப்பா காரணமானும்போது இயேசு சொல்கிறார், 2 பேரும் காரணம் இல்லை, கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இது நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஊனம்ட்டு ஸ்தூலமாக காட்டியிருக்காங்க. இது சூக்ஷ்மமாக நமக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்பொழுதும் நம்மளால் எப்படி நடக்க முடியுது, அப்போ நான் பக்குவமாக ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். எதுவுமே புதுசு கிடையாது. அது பயங்கரமான பாயிண்ட். அது எதுவுமே புதுசு கிடையாது, இதில் வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே விளையாட்டாக தான் தோணுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கும் நீங்கள் பதறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஹீரோ ஆக்டர் இல்லையா? எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான டெஸ்ட் பேப்பர் வரும்போதெல்லாம் கூட அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார். அந்த மாதிரி ஹீரோ ஆக்டர் நாம், மிகச்சரியாக பாட்டை நடிக்கிறவங்க, நிச்சய புத்தி உள்ள கவலையற்ற ஆத்மா நாம் இல்லையா? சினிமா ஹீரோவே கரெக்டாக இருக்கணும் பர்சனல் வாழ்க்கையில் கூடன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முழு கல்பத்துக்கும் ஹீரோ. குறிப்பாக ஹீரோ பார்ட்டு இப்போ தான் பண்ணுறோம், இந்த சங்கமயுகத்தில் தான். ஏன்னா ரொம்ப சரியாக நடிப்பவர்கள், கரெக்டாக. அதாவது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி சட்டங்களாக மாறும் எல்லாருக்கும், எல்லா மதத்தினருக்கும்ன்றார். ஸோ அந்த மாதிரி நான் சட்டத்தை உருவாக்குபவன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் நிச்சய புத்தியுடைய கவலையற்ற ஆத்மா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஸோ மார்ச் 11 இல்லையா இன்றைக்கி குல்ஜார் தாதியோடைய நினைவு நாள். ஸோ குல்ஜார் தாதி மூலமாக நமக்கு அவ்யக்த பாலனை கிடைச்சது இல்லையா? ஸோ அதுக்கான ரிட்டர்ன் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னா பாபாக்கு சமமாக ஆகியே தீருவோம் அப்படின்ட்டு சங்கல்பம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தாதிஜி தன்னுடைய சிரித்த முகத்தினால் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றார். ஸோ ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி கரெக்டாக நடந்தாங்க, சரியாக பாட்டை நடித்தாங்க, அவ்யக்தேஷாரால் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணி நடக்கிறது தான் அவங்களுக்கு உண்மை. அவங்க மூலமாக நமக்கு கிடைச்ச பாலனுக்கு நாம் கைமாறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.